Good evening to all. And இன்னைக்கு பைத்தானையும் எஸ்கியூலையும் எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? Okay, sir. Yeah. So நார்மலாக நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனோ ஆர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஆர் வாட் எவர் என்ன அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணாலும் நம்ம டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி தான் ஆகும் இல்லைங்களா? ஓகே, Yes, sir. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துட்டு நம்ம எஸ்கியூவில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் நிறைய லைப்ரரிஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்மளோட எஸ்கியூலையும் அண்ட் பைத்தானையும் கனெக்ட் பண்ணுறது. நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து PyODBCங்கிற ஒரு லைப்ரரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்மளோட பைத்தானையும் எஸ்கியூலும் லிங்க் பண்ண போகிறோம். சரிங்களா? அண்ட் இது வந்து PyODBCயோட சின்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த சின்டெக்ஸில் ஆக்சுவலாக இது ஒரு லைன் தான். நம்ம இது கூட இன்னொரு 2-3 லைன் வந்து நம்ம லிங்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுவோம்னா PyODBCங்கிறது ஒரு மாடியூல். அந்த மாடியூல்ல இருந்து கனெக்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். அதுக்கு தான் நம்ம டாட் யூஸ் பண்ணி கனெக்ட்ங்கிறது இருக்கு. சரிங்களா? PyODBC டாட் கனெக்ட், அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துக்கிறோம். அண்ட் இதில் வந்து இந்த டீட்டெயிலில் நம்ம வந்து கொடுக்கணும். டிரைவரு, சர்வரு, டேட்டாபேஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் ட்ரஸ்டட் கனெக்ஷன். ஸோ நார்மலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அத்தன்டிகேஷன் வந்து கொடுக்க சொல்லியிருப்பேன். ஏன்னா நீங்கள் உங்கள் சிஸ்டம்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறீங்க, அதனால யூசர் நேம் பாஸ்வேர்டு தேவையில்லை அப்படின்னு. ஓகே, ஸோ இஃப் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 2 லைனை யூஸ் பண்ணிக்கலாம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். கொடுக்கல அப்படின்னா அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுக்க இங்கே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் டிரைவர், சர்வர், டேட்டாபேஸ் அண்ட் ட்ரஸ்டட் கனெக்ஷன் இது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ சின்டெக்ஸுங்கிறது சிம்பிள் தான். 2 சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷனுக்குள்ள டிரைவர்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருவீங்க. டிரைவர்னு என்னன்னா எந்த சர்வர், ஆக்சுவலாக நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா சர்வர்ஸ் டைப்ஸ் இருக்கு இல்லையா? MSSQL இருக்கு, MySQL இருக்கு, அண்ட் நிறைய இருக்கு இல்லையா? ஆரக்கல் இருக்கு. அண்ட் எந்த சர்வரை வந்து நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் டிரைவர். சரிங்களா? டிரைவர் ஈக்குவல் டு அந்த சர்வரை மட்டும் கர்லி பிரேசஸ்ல கொடுத்துடணும். இங்கே நம்ம SQL சர்வர் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால SQL சர்வர் கர்லி பிரேசஸ்ல கொடுத்துட்டு அண்ட் ஒரு செமிகோலன் கொடுக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செமிகோலன் கொடுத்துருங்க. இது ஒரு செட் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த கொட்டேஷன் இருக்க ஒரு செட் முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கடுத்து அடுத்த செட்ல சர்வர் கொடுப்பீங்க. சர்வர் ஈக்குவல் டு சர்வர் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகே, அது ஒரு செட் முடிஞ்சிச்சு. ஸோ சர்வருங்கிறத எப்படி எடுக்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஆனால் அது வந்து 2 மெத்தடில் நம்மளால எடுக்க முடியும். நீங்கள் உங்கள் சிஸ்டமில் வந்துட்டு டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டேட்டாபேஸோட சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஆக்ட் அஸ் அ லோக்கல் சர்வர். ஓகே, ஸோ லோக்கல் சர்வரை ஆக்ட் பண்ணுறப்போ நம்ம சர்வருக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் தான் இங்கே நம்ம கொடுக்கணும், என்ன சர்வரோட நேம். சரிங்களா? அடுத்து டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் சர்வரில் நிறைய டேட்டாபேஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸ் எந்த டேட்டாபேஸ் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் இங்கே கொடுக்கணும். ஓகே, அடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அந்த 2 லைனும் டைப் பண்ண வேண்டியது இல்லை. அண்ட் அடுத்து நம்ம ட்ரஸ்டட் கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். சரிங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டிரைவர் கேக்கு யூஸ் ஆகுது. சர்வர் அண்ட் டேட்டாபேஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ டிரைவர் you have to specify the ODBC, that is a database management system connection or SQL server native client. அதுதான் வந்து நம்மளோட SSMS சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் SQL சர்வரை மென்ஷன் பண்ணணும். அடுத்த சர்வருங்கிறது நம்மளோட சர்வர் நேம், இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்புறம் டேட்டாபேஸ் நேம் ஆஸ் யூஷுவல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்களோட சர்வர் நேம் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம்.
நார்மலாக உங்கள் சர்வர் நேம் வந்துட்டு 2 டைப்பில் உங்களால் பார்க்க முடியும். ஒன்று வந்து ஜஸ்ட் மினிட், இது கனெக்ஷன் கட் ஆகிருக்கு, ரீகனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா SQL ல? சார் பண்ணிருக்கோம் சார். ஓகே. ஸோ இங்கே இந்த கிரீன் Yes, sir. அண்ட் இந்த ப்ளூ கலரில் வந்துட்டு ஹைலைட் ஆயிருக்கு இல்லையா, இதுதான் உங்களோட சர்வர் நேம். Shankar/Shankar இருக்கு இல்லையா, இது உங்களோட சர்வர் நேம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லைன்ஸ்லாம் இருக்கும். ஓகே. ஸோ நான் எக்ஸாக்டாக உங்களோட சர்வர் நேம் எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் செலக்ட் கொடுத்துட்டு செலக்ட், ஓகே, டபுள் அட் கொடுத்துருங்க. அட் கொடுத்துட்டு சர்வர் நேம். ஓகே. ஸோ இதை மட்டும் கொடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், உங்களோட சர்வர் என்ன சர்வரோ அதை பிரிண்ட் பண்ணிடும். சரியா? செலக்ட் டபுள் அட் கொடுத்துட்டு, சிங்கிள் அட் வந்து வேரியபிள் கொடுக்கும், டபுள் அட் நீங்கள் கொடுத்துட்டு சர்வர் நேம் கொடுத்தீங்கன்னா அது பிங்க்ல வந்துட்டு, லைக் பிங்க் தான் நினைக்கிறேன். ஓகே, பிங்க்ல வந்துட்டு ஹைலைட் ஆகும். ஸோ தென் ரன் பண்ணீங்கன்னா உங்களோட சர்வர் நேம் கீழே கிடைச்சிடும். இது என்னோட சர்வர் நேம். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட PyODBC இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம பைத்தன் பேக்கேஜஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம், CMD போயிட்டு இங்கே PyODBCங்கிறது எக்ஸ்டர்னல் லைப்ரரி. எப்படி நம்ம ஓப்பன் PyXL இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஜஸ்ட் pip இன்ஸ்டால் உங்களோட மாடியூல் நேம். என்னோடது என்ன, PyODBC. ஓகே, தட்ஸ் ஆல். என்டர் பண்ணீங்க அப்படின்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு. ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே. ஸோ நீங்கள் pip இன்ஸ்டால் PyODBC கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் கொடுத்து PyODBC எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் ரன் பண்ணீங்க அப்படின்னா எந்த எரரும் வரல அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும். எரர் எதுவுமே வரல, எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ஸோ நம்ம ஓப்பன் PyXL என்ன பண்ணோம், ஒரு லென்த்தா இருக்கிற ஒரு கமாண்ட் அக்சஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள் இன்னொரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரி லிங்க் பண்ணிட்டே வந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் கொடுக்க போறோம். கனெக்ஷனுக்கு நான் சிம்பிளா CON கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஈக்குவல் கொடுத்துட்டு இங்க PyODBC கொடுக்கலாம். கொடுத்துட்டு டாட் கனெக்ட். ஓகே. ஸோ PyODBC டாட் கனெக்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ்குள்ள இங்க என்னென்ன கொடுக்கணும், நம்ம உங்களோட டிரைவரை சிங்கிள் கோட்ஸ் இல்லைன்னா டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். டிரைவர், ஓகே, ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ். இது சிம்பிள் தான். ஒன்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறப்போ அதுவே உங்களோட பிரைன்ல ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ இங்கே உங்களோட சர்வர் நேம் SQL சர்வர். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இங்கே ஒரு செமிகோல், இதுதான் உங்களோட செட்டு. இதே செட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே வர போறீங்க, அவ்வளோதான்.
அண்ட் அதுக்கு கீழே இதே செட்டை தான் கொடுக்க போறீங்க. ஓகே, இந்த நீங்க ஒரே லைன்ல கூட கொடுக்கலாம், நான் சும்மா டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தனித்தனி லைன்ல கொடுப்பேன். ஓகே, மறுபடியும் ரெண்டு quotation, either it may be double quotation இருக்கலாம் or single quotation. ஓகே, இங்க அடுத்து சர்வர் நேம், சர்வர் ஈக்குவல் டு என்னோட சர்வர் என்ன, shankar/shankar, அது என்னோட சர்வர் நேம் கொடுத்துட்டு ஒரு கோலன், அவ்வளவுதான். அடுத்து இதே மாதிரி இதே செட்டை தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. சிங்கிள் கோட்ஸ், இதுக்குள்ள டேட்டாபேஸ், அண்ட் இங்க நான் எந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண போறேன்னா PRAC, நம்ம அதிகமாக பார்த்த டேட்டாபேஸ் இதுதான் இல்லையா. ஸோ PRAC அண்ட் ஒரு கோலன். அடுத்து சரி, இங்கே நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க போறது இல்லை, ஏன்னா என்னோட லோக்கல் சர்வரை வந்துட்டு நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்ஸ்டால் பண்றப்ப கொடுக்கல, விண்டோஸ் அத்தென்டிகேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதனால விண்டோஸ் அத்தென்டிகேஷன் கொடுத்துருக்கப்போ எனக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தேவையில்லை. ஓகே, நீங்க இப்போ ட்ரஸ்டட் கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். ட்ரஸ்டட் அண்டர்ஸ்கோர் கனெக்ஷன் ஈக்குவல் எஸ். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஒரு கோலன். ஓகேங்களா, இதை ரன் பண்ணிடுவோம். அண்ட் எந்த எரரும் வரல அப்படின்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். யா, எந்த எரரும் வரல. இந்த லைனை நம்ம ஒரு CON அப்படிங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டோம் இல்லையா. அடுத்து கர்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். கர்சர் எதுக்குன்னா ஒரு லைக் என்விரான்மெண்ட் மாதிரி, இல்லைன்னா ஒரு உங்க டேட்டாவை ஃபெச் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்னா நீங்க என்ன வேரியபிள் வேணா யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நான் இங்க கர்சர்னு யூஸ் பண்றேன். நம்ம கால் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால கர்சர் ஈக்குவல் டு மேல CON ஒரு வேரியபிள் கொடுத்தீங்க இல்லையா, CON கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டாட், ஓகே, CON கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் நம்ம நெக்ஸ்ட் லைன்ல கொடுப்போம். அண்ட் இங்க வந்து கர்சர் கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் கர்சர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட், அவ்வளவுதான். என்னன்னா நீங்க இந்த என்டையர் லைனையும் இங்க கொடுக்கணும், இந்த CONங்கிற இடத்துல கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்க முடியாதுங்கிறதுக்காக அதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை நம்ம இங்க கால் பண்ணி கொடுத்துட்டோம். சரிங்களா, டன். இதுலயும் எந்த எரரும் இல்லை. இப்ப நம்மளோட கொரியை இங்க எழுதலாம். உங்களால இங்க இருந்து செலக்ட் கொரி எழுதி அங்க இருக்க டேட்டா டேபிளை கனெக்ட் பண்ணி டேட்டாஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி அங்க ஒரு ப்ரொசீஜர் எழுதி வச்சுட்டு இங்க இருந்து ப்ரொசீஜரை நான் அங்க கால் பண்ண முடியும். ஓகே, ப்ரொசீஜரோட மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஸோ மெயினா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது, ப்ரொசீஜர் யூஸ் பண்றப்போ ஒரு சிங்கிள் லைன்ல ஒரு சின்ன வேர்ட்ல முடிச்சிடலாம். நம்ம ப்ரொசீஜரோட நேம், அதுக்கான வேரியபிள்ஸ் மட்டும் கொடுத்து முடிச்சிடலாம். ஆனா இந்த இடத்துல நீங்க கொரி எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொரி எப்படியும் மினிமம் ஒரு 2 ஃபில்டர் போட்டு எடுக்கிறதுனால ரெண்டு லைன் வந்துடும் இல்லையா. இப்ப நீளமா போகும். ஆனா நீங்க அதை ஒரு ப்ரொசீஜர்ல சேவ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீக்வெண்டா அதான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர்ல சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ரொசீஜரை கால் பண்றப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடும். ஓகே, ஸோ அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கர்சர் டாட் எக்ஸிக்யூட். ஓகே, கர்சர் டாட் எக்ஸிக்யூட் குள்ள ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு பிவோட் டேபிள், டைனமிக் பிவோட் டேபிள். அங்க என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரிங்ல உங்களோட கொரிய சேவ் பண்ணி அதை எக்ஸிகியூஷன் பண்ணோம் இல்லையா. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நீங்க உங்க கொரிய ஸ்ட்ரிங்ல தான் ஸ்டோர் பண்ண போறீங்க. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஷஃபிள் ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்துருக்கோம் ரேண்டம்ல. ஷஃபிள் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், உங்களோட சோர்ஸ்ல போய் டைரக்டா அஃபெக்ட் பண்ணும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும் கர்சர் வந்து கர்சர்ல டைரக்டா போய் ஸ்டோர் ஆயிரும். அண்ட் இங்க என்ன ஒரு நெக்லிஜிபிள்னா இந்த ஃபங்க்ஷனை நீங்க ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணவும் முடியும். அட் த சேம் டைம் இந்த கர்சரை மட்டுமே யூஸ் பண்ணி உங்களால ஐட்ரேட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி
உங்கள் டேட்டாஸை எடுக்கவும் முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் செலக்ட் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நான் கிராப் பண்ணுறேன். சரிங்களா, செலக்ட் டாப் 1 கொடுக்குறேன். 1 கொடுத்துட்டு கஸ்டமர் நேம் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஃப்ரம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி வந்து கொரி எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் எழுத போறீங்க. கஸ்டமர் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் என்ன கஸ்டமர்ஸ். தென் இப்போ உங்களுக்கு ஒரே டாப் 1னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வரும், அது கஸ்டமர் நேம்ங்கிற வேல்யூ மட்டும் வரும். இதை ரன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே இந்த pivotdbc.cursor at some மெமரி லொகேஷன் வந்திருக்கா. ஆஸ் யூஷுவலாக இந்த மாதிரி மெமரி லொகேஷன் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபார் லூப்ல போடுவோம். கரெக்டுங்களா. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபார் லூப்ல போட போறோம். ஃபார் ஐ இன் கர்சர், அவ்வளோதான். இங்கே கர்சர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். கர்சர் கோலன் பிரிண்ட் ஐ, சிம்பிள். ஓகே, ஸோ உங்களோட கஸ்டமர் நேம், ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நேம் டப்புல்ல எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு இல்லையா. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நேம் டப்புல்ல வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ வரைக்கும் நம்ம பண்ணது No, sir. ஓகே, இந்த query நான் அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்றேன். எனக்கு அங்கேயும் அதே ஆன்சர் தான் வரும். என்னோட டேட்டாபேஸ் என்ன சூஸ் பண்ணணும். ஓகே, இதே டெலிகேட்ஸ் ரைட், அதே தான் இங்கேயும் எனக்கு அவுட்புட்டாக கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அண்ட் இப்போ நான் ஹோல் டேட்டாவையும் என்னால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார் கொடுத்துட்டு அப்படியே நான் ரன் பண்ணுறேன். தென் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு எல்லா டேட்டாஸும் ரிட்டர்ன் ஆச்சு இல்லையா. ஸோ 91 வரைக்கும் டேட்டாஸ் வந்து ரிட்டர்ன் ஆச்சு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் இங்கே நோட் பண்ணணும், எல்லா டேட்டாவும் எனக்கு எப்படி ரிட்டர்ன் ஆயிருக்கு, டப்புல்ல ரிட்டர்ன் ஆயிருக்கு இல்லையா. ஓகே, டப்புல்ல ரிட்டர்ன் ஆயிருக்கு. அண்ட் இதை நான் பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம அதிக டைம் பார்த்த ஒரு வேர்டு. ஆக்சுவலா டப்புல்ல ரிட்டர்ன் ஆயிடுச்சு நமக்கு. இதுல நான் தனித்தனி சார் டேட்டா ஃப்ரேமா சேஞ்ச் பண்ண முடியுமா? சாரி சார், என்ன புரியல. டேட்டா ஃப்ரேமா சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேக். ஹலோ, சொல்லுங்க. டேட்டா ஃப்ரேம்னா எந்த மாதிரி கேக்குறீங்க? இல்லை சார், பாண்டாஸில் டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் சார். பண்ணலாம். அண்ட் இதுல நிறைய டாப் மெத்தட்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அன்பேக் பண்ண போறோம். டப்புல அன்பேக் பண்ண போறோம். ஓகே, ஸோ டப்புல அன்பேக் பண்ணா நமக்கு நம்மளோட தனித்தனி வேல்யூஸ் எல்லாம் கிடைச்சிரும் இல்லையா. ஓகே, இங்க நான் ஒரு 2 கஸ்டமர் வேல்யூஸ் மட்டும் கொடுக்குறேன். கஸ்டமர் நேம் கமா கான்டாக்ட் நேம். ஓகே, ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நமக்கு லைப்ரரிஸ் நிறைய இருக்கு அண்ட் நிறைய மெத்தட்ஸும் இருக்கு. என்ன மெத்தட் யூஸ் பண்ணி வேணா நம்மளால டேட்டாஸை ஃபெச் பண்ண முடியும் அண்ட் அந்த டேட்டாஸை ப்ராசஸும் பண்ண முடியும். ஓகே, அண்ட் நம்பை இருக்கு, பேண்டாஸ் இருக்கு. ஸோ நீங்க கிராஃப்ஸ் இதெல்லாம் போடணும்னா மேட்ப்ளாட்லிப் இருக்கு. இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே எனக்கு இப்போ 2 காலமோட வேல்யூஸ் மட்டும் கிடைச்சிருக்கு இல்லையா. அண்ட் இதை நான் ஈஸியா இப்போ கிராப் பண்ண முடியும். கஸ்டமர் நேம் கமா கஸ்டமர் சரி கான்டாக்ட் நேம், அது கொஞ்சம் ஷார்ட்டா கூட கொடுத்துடலாம், சிஎஸ் கமா சிடி. ஓகே, இங்கே சிஎஸ் கொடுத்துடலாம்.
இப்போ எனக்கு கஸ்டமர் நேம் மட்டும் கிடைக்கும் இல்லையா? ஸோ இங்கே வராதுக்கான ரீசன் நீங்கள் ஈச் டைம் வந்து உங்களோட கர்சரை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிக்யூஷன் கொரியர் வந்து ரன் பண்ணணும். அதனால உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு கஸ்டமர் நேம் ஃபுல்லாக கிடைச்சிருச்சு. அண்ட் கஸ்டமர் கான்டாக்ட் நேம் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நேம் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களால் ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, தென் இப்போ நான் பைத்தான்ல வேரியபிள்ஸ் கொடுக்குறேன். ஏதோ ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணி எனக்கு அந்த வேல்யூ வருது. ஆர் என்னோட அப்ளிகேஷன் எல்லாம் வெப் அப்ளிகேஷன்ல இன்புட் கொடுக்குறேன். நான் இந்த கஸ்டமர் ஐடி மட்டும் கொடுக்குறேன். என்ன ஐடியோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். லைக் ஏ ஆர் ஐடி ஈக்குவல் டு ஒரு 91. ஓகே, ஸோ 91 கொடுத்துக்கிறேன். இந்த டேட்டாவை நான் எப்படி இந்த கொரிக்குள்ள பாஸ் பண்றது? ஓகே, லெட்ஸ் சி. ஸோ நார்மலாக கண்டிஷன் கொடுக்க என்ன பண்ணுவோம், வேர் கொடுப்போம். வேர் கொடுத்துட்டு கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு அந்த வேல்யூ கொடுப்போம் இல்லையா? கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு வேல்யூ கொடுப்போம். இங்க என்ன பண்ண போறோம்னா நம்ம வேரியபிளை உள்ள பாஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ பிஃபோர் நம்ம பிரிண்ட் ஃபார்மேட்டிங்ல எல்லாம் பார்த்துருப்போம். டாட் ஃபார்மேட் மெத்தட், எஃப் ஸ்ட்ரிங் மெத்தட். ஓகே, ஸோ அதே மாதிரி டைப்ல இங்க என்ன பண்ண போறோம்னா வேல்யூஸ்க்கு பதிலாக கொஸ்டின் மார்க்ஸ் கொடுக்கும். சரிங்களா? வேல்யூஸ்க்கு பதிலாக கொஸ்டின் மார்க்ஸ் கொடுத்துட்டு தென் ஒரு கமா கொடுத்துட்டு அந்த வேல்யூவை பாஸ் பண்ணும். அந்த வேல்யூக்கான வேரியபிளை பாஸ் பண்ணும் இங்கே. ஓகே, ஸோ இப்போ என்ன எடுத்துக்கோன்னா அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல ஐடி பாஸ் ஆகும். ஓகே, கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல ஐடி பாஸ் ஆகும். அண்ட் இப்போ 91 அப்படிங்கிற பர்சனோட டேட்டா மட்டும் எனக்கு கிடைக்கும். சரிங்களா? அண்ட் இது கூட நான் கஸ்டமர் ஐடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ரன் பண்ணிடலாம். தென் இங்கே இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ணலாம். ஏன்னா மொத்தம் 3 வேல்யூ இருக்கு. சிஐடி. ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் இந்த 3ஐயும் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஈஸியாக கிடைச்சிடும். சிஐடி கமா and comma cs and ct. Done. ஓகே, ஸோ 91 7 வந்ததுக்கான ரீசன் ஃபர்ஸ்ட் எங்கேயோ ஐடிங்கிற இடத்துல நான் 7 கொடுத்துருக்கேன். ஓகே, வேற கிளாஸ்ல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி 91. ஸோ 91 இங்கே பாஸ் பண்ணிட்டோம். அந்த வேரியபிள் இதை எடுத்துக்கிச்சு. தென் எனக்கு 91ல இருக்க ரெக்கார்டு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் இப்போ நான் 2 ஆர் மோர் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? ஓகே, ஸோ நான் இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். ஆர் ஒரு கஸ்டமர் நேம் இல்லை கண்ட்ரி கொடுப்போம். சரிங்களா? கண்ட்ரி கொடுக்குறாங்க. கண்ட்ரி 91 என்ன கண்ட்ரிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா இல்லைன்னா ஆர் சிம்பிள கூட கொடுத்துக்கலாம். கண்ட்ரி ஈக்குவல் டு யூகே அப்படின்னா நிறைய வேல்யூ வருமே. ஐடி முதல்ல செக் பண்ணிடுவோம். கஸ்டமர் ஐடி ஈக்குவல் 91 to start இவரோட கண்ட்ரி என்ன? ஓகே, இதை அப்படியே கால் பண்ணுறேன். அண்ட் இங்கே அவரோட கண்ட்ரிங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். டன். அண்ட் இங்கே என்ன பண்ணலான்னா அண்டு கொடுத்துட்டு அண்டு தென் இதில் கண்ட்ரி ஈக்குவல் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? இப்போ கண்ட்ரி ஈக்குவல் கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டீங்க.
அண்ட் நீங்க இங்க வந்து என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கீங்களோ அதே ஆர்டர்ல தான் உங்களோட வேரியபிள் நேமையும் நீங்க கம்மா கொடுத்து கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடி கொடுத்துருக்கோம் அண்ட் ஐடி இங்க கொடுத்தாச்சு அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கோம் கண்ட்ரி, தென் அதுக்கப்புறம் கண்ட்ரி கொடுக்கணும். இந்த மாதிரி இங்க உங்க கொரியில என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கீங்களோ அதே ஆர்டர் தான் உங்களோட வேரியபிள் டிக்ளரேஷனும் இருக்கணும். ஓகே, தென் இப்போ 91 அவரோட டேட்டாஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ 91 அண்ட் யா அவரோட டேட்டா சேமா இருக்கு. ஓகே, ஸோ அவரோட டேட்டா வந்துருச்சு அண்ட் இந்த மாதிரி நம்ம வேரியபிள்ஸையும் பாஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எனி டவுட்ஸ்? No, sir. ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம செலக்ட் கொரி யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஒரு சின்ன டேபிள் கிரியேட் பண்ணுவோம். அந்த டேபிள்ல ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஆர் எக்ஸிஸ்டிங்கே ஏதாவது டேபிள் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே ஏடிடின்னு ஒரு டேபிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஏடிடிங்கிற டேபிளில் இருக்க டேட்டாஸை வந்து டெலீட் பண்ணிடலாம். பண்ணிட்டு புஷ் ஆட் பண்ணுவோம். ஓகே, அதோட டேட்டா பேஸ்னா பேட்ச் கிரெடிட். ஓகே, ஸோ இதில் இருக்க டேட்டாஸ் தான் நான் டெலீட் பண்ண போகிறேன். ஓகே, டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எனக்கு என்கிட்ட டேட்டா இல்லை. ஓகே, ஸோ இதில் நீங்கள் இன்சர்ஷன் பண்ணுறப்போ இந்த நேமு, அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ், அட்டெண்டன்ஸ் டேட் இது மூணு மட்டும் இன்சர்ட் பண்ணால் போதும். ஏன்னா ஐடி வந்து ஐடென்டிட்டியாக கொடுத்துருக்கேன், அதனால ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ நம்ம அங்கே டைப் பண்ணுற காட்டிலும் இங்கே டைப் பண்ணி அங்கே காப்பி பண்ணி போட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் என்ன ஏடிடி. ஏன்னா இங்கே வந்து அந்த ட்ராப் டவுன் மெனு காமிக்கும் அண்ட் ஹைலைட் பண்ணி காமிக்கும் என்னென்ன வேல்யூஸ் வந்து தப்பு எது வந்து கரெக்ட் அப்படின்னு. ஓகே, ஐடி வந்து நமக்கு தேவையில்லை, நேமும் அட்டெண்டன்ஸ் இது மட்டும் இன்சர்ட் பண்ண போகும் இல்லையா? தென் இங்கே வேல்யூஸ். ஓகே, ஸோ வேல்யூஸும் நீங்கள் டைரெக்டாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே இந்த மாதிரி கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணுவீங்க. ரைட், கரெக்டுங்களா? இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுவீங்க. அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேரியபிள்ஸ் கொடுத்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ வேரியபிள் கொடுத்து இன்சர்ட் பண்ணுறப்போ இங்கே வேல்யூஸ் கொடுத்துட்டு எவ்வளோ வேரியபிள்ஸ் கொடுக்க போகிறீங்க? 1 2 3 மொத்தம் 3 ஃபங்க்ஷன் காலம்கான வேரியபிள்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போது கொஷின் மார்க் கம்மா கொஷின் மார்க் கம்மா கொஷின் மார்க் அண்ட் மொத்தம் 3 தானே, 3 கொஷின் மார்க்ஸ் கொடுத்துட்டு தென் இதை வந்து ஸ்ட்ரிங்குள்ளே கொடுத்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் கம்மா அதுக்கான வேல்யூஸ்
ஓகே, நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே இந்த எக்ஸிகியூஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். Yeah. ஓகே, ஸோ இப்போ இதை ஸ்ட்ரிங்ல கொடுத்துடலாம். ஓகே, தென் இன்சர்ட் இன்டு எடிட் காலம்ஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து 3 தானே, நேம், அட்டெண்டன்ஸ், ஸ்டேட் அண்ட் ஸ்டேட்டஸ். ஓகே, இங்க ஜஸ்ட் நான் a, b, c ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ a, b, c இந்த 3க்கும் நம்ம வேல்யூ கொடுத்துடலாம் மேலே. ஸோ a ஈக்குவல் டு சங்கர் கொடுக்குறேன் அண்ட் attendance status b equal to percent and c equal to date இல்லையா, 2020 hyphen 7 hyphen 28. ஓகே, ஸோ இப்போ 3 வேல்யூஸ் கிடச்சிச்சு அண்ட் 3 வேல்யூ இங்கே கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் மட்டும் ஆட் பண்ணணும். நீங்கள் எப்போ இன்சர்ட் பண்ணீங்கன்னாலும் சரி, எப்போ அப்டேட் பண்ணீங்கன்னாலும் சரி, த்ரோ பைத்தான் மூலமா பண்ணுறப்போ கீழே நீங்கள் கனெக்ஷனுக்கு ஒரு ஃபைல் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்க, CON-ன்னு, இந்த CON டாட் commit அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணுறது அங்கே சேவ் ஆகும், இல்லைன்னா சேவ் ஆகாது. இந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டையும் ரன் பண்ணிடலாம். தென் ரன் ஆகிருச்சு அண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சம் எரர் இன் எரர். name insert into name. Okay, attendance status, attendance date 1, 2, 3. Okay, comma a, b, c. Right. Parser dot execute. இதுல ஏதோ இருக்கு. Okay. Statement கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். Insert into. ஓ, நம்ம டேட்டாபேஸ் மாத்திரம் இல்லையா, ஸோ டேட்டாபேஸ் வந்து PRAC அண்ட் நீங்கள் டேட்டாபேஸ் வந்து பேட்ச் 830, ரைட்? அப்போ டேட்டாபேஸ் மாற்றமா அதில் போய் ஆட் ஆகாது இல்லையா? இப்போ இங்கே டேட்டாபேஸ் மாற்றணும். இப்போ ரன் ஆயிடுச்சா? ஓகே, ரன் ஆயிடுச்சா? அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கமிட் கொடுக்கணும்.
So name batch is not defined. Okay, go on. Con dot commit open and close bracket. That's all. இப்போ நம்ம போய் இங்க செக் பண்ணோம்னா நம்மளோட வேல்யூ இன்சர்ட் ஆயிருக்கு. இன்சர்ட் ஆயிடுச்சுங்களா? என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கர்சர் எக்ஸிக்யூட்ல அவங்க இன்சர்ட் குறி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்க எந்த வேரியபிள் யூஸ் பண்ணி இந்த pyodbc டாட் கனெக்ட் வந்து கனெக்ட் பண்றீங்களோ அந்த வேரியபிள் டாட் கமிட்னு கொடுத்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து ரன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதோட அடுத்த லைன் con டாட் கமிட் கொடுத்து ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்சர்ட் பண்றது இங்க போய் சேவ் ஆயிடும். ஓகே, நீங்க இதே தினேஷ் ஆட் பண்றேன். ஓகே, டன். இப்போ நான் செக் பண்றேன், தினேஷ் ஆட் ஆயிடுச்சுங்களா? இந்த மாதிரி நீங்க இல்லைன்னா இன்னொன்று கூட பண்ணலாம். இப்போ இந்த ஏக்கு பதிலாக ஒரு ஃபார் லூப்ல கொடுத்துட்டு அந்த ஃபார் லூப்ல இருக்கிற வேல்யூஸை வச்சு நீங்க இன்சர்ட் பண்ணிட்டே வரலாம். லைக் எப்படின்னா ஏ ஈக்குவல் டு சம் வேல்யூஸ் கொடுத்துருங்க. லைக் ஒரு 4-5 நேமு சுரேஷ், கமா சங்கர், கமா தினேஷ், கமா சதீஷ், கமா ராஜேஷ். ஓகே, ஸோ ஒரு 4-5 நேம் இந்த மாதிரி கொடுத்துறீங்கன்னு வைங்க. இப்போ நேம் மட்டும் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் மற்ற ஃபங்க்ஷன்ஸும் கொடுக்கலாம். ஃபார் ஐ இன் ஏ கோலன் அண்ட் இங்கே ஈச் லூப்புக்கும் நீங்கள் கமிட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால இந்த கான்டாக்ட் கமிட்டை கட் பண்ணி மேலே கொடுத்துட்றேன். ஏன்னா ஒவ்வொரு லைன் ஆட் பண்ணுறப்பையும் நீங்கள் கமிட் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. இங்கே ஏங்கிறதுக்கு பதிலாக நான் ஐயை பாஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, நான் இங்கே நமக்கு 2 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே, நான் இப்போ ரன் பண்ணிடுறேன். இதே ரன் பண்ணிட்டேன், இதை ரன் பண்ணிட்டேன், இதே ரன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ செக் பண்ணலாம். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ண முடியும் உங்கள் டேட்டாஸ். ஓகே, எனி டவுட்ஸ்? டவுட் எது இருக்குங்களா? ஓகே, கிளியரா இருக்கீங்களா? ஃபுல்லா நாளைக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பார்ப்போம், அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி. ஓகே, இதில் இருக்க டேட்டாஸ் எடுத்து நம்ம ஓஎஸ் யூஸ் பண்ணி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, இதில் இருக்க டேட்டாஸை யூஸ் பண்ணி ஓஎஸ் அதையும் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி இருக்க டேட்டாஸை அப்படியே நம்ம எக்ஸல்ல ஃபீட் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஆல். சார் சொல்லுங்க. சார் இல்ல சார், ஐ ஹேவ் ஒன் மோர் டவுட். சிவா சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், இப்போ ஜாங்கோ யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் வந்து எடுத்தோம் சார். சூஸ் ஃபைல்னு வரும்ல சார் ஆப்ஷன், அந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணோம் சார். எஸ் சார், ஜாங்கோல இம்போர்ட் பண்ணோம் சார். அது வந்து டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ணாம அதுல யூஸ் பண்ண முடியுமா? பைத்தான்லே அதுல இருக்க வேல்யூஸ்லாம். ஜாங்கோவோட ஃபைல் ஆன்லைன்ல இருந்து எடுத்தீங்களா? இல்ல சார், இப்போ வந்து சிஎஸ்வி ஃபைல் இருக்கும்ல சார்,
டாட் சிஎஸ்வி டாட் சிஎஸ்வி ஃபைல் வந்து ஜாங்கோ யூஸ் பண்ணி ஜாங்கோ கோட் யூஸ் பண்ணி இப்போ சம்டைம்ஸ் சூஸ் ஃபைல்னு வரும், நம்ம இம்போர்ட் அதுக்குள்ளே கொடுத்து இம்போர்ட் பண்ணுவோம்ல சார், அப்டேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணது சார். அது வந்து இப்போ மீடியால நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அந்த வந்து டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணாம டைரக்டாவே அதுல ஆப்ரேஷன்லாம் யூஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம். அடிஷன், சப்ட்ராக்ஷன் அது மாதிரி அதுல இருக்க டேட்டாஸ்ல. பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் சிஎஸ் ஃபைல்ஸு, அப்புறம் கூகுள் ஷீட்ஸு, எக்ஸலில் இருக்கிற ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணி அதில் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பண்ணலாம் நீங்கள். அதுக்கு வந்து நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல சார்? இல்லை இல்லை, உங்கள் எக்ஸல் டாட் சிஎஸ்வியோட அட்வான்ஸ் தான் டேட்டா பேஸ். அதில் அவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு தான் டேட்டா பேஸ் கொண்டு வந்தது. அதான் சார், ஆனால் இது சிம்பிள் டேட்டா தான், சின்ன சின்ன டேட்டா யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதனால கேட்குறேன். ஓகே, நீங்கள் இதுலேயே பண்ணலாம், எக்ஸல் அண்ட் டாட் சிஎஸ்வி ஃபைல்லே பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.